அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாசத்தோட பலன்கள் பார்க்குறோம். முதல் வீடை பார்க்கும் பொழுது கும்பத்துல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத திங்கிங் ஏற்படலாம். மனசு ஒரு ஒருநிலைப்பாடு இருக்காது. சடனா டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்சைட்டி வரலாம். ஸ்லீப்ல கொஞ்சம் கவனம் வேணும். அலர்ஜி வரலாம். நர்வ் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் ஏதாவது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. லக்னாதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால செல்ஃப் இமேஜ், மணி, ஃபேமிலி மேட்டர்ஸ் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன்ல இருக்கும். பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும். டிசிப்ளின் இருந்தால் நிலையான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். 2ஆம் வீட்டோட பலன்கள் பார்க்கும்போது பண ஓட்டம் மெதுவாக இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும். 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எஜுகேஷன், ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி இது மூலயமா பணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. டீச்சிங், ரைட்டிங், கன்சல்டிங் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படலாம். 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எஃபர்ட் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கு. 3ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் நிறைய இருக்கும். ட்ராவல், ஃபாரின், ரிமோட் ஒர்க் டாஸ்க் இதெல்லாம் நிறைய வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரிசல்ட் டிலே ஆனாலும் ரிசல்ட் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கும். 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது அமைதி, ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஹோம் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ், வீட்டு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகலாம். மதரோட ஹெல்த்தில் கவனம் வேணும். என்ன அமைதிக்காக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸா, லேர்னிங் சம்மந்தப்பட்ட கிரியேட்டிவிட்டியான ஒரு மனநிலை இருக்கும். சில்ட்ரன்ஸ், குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும். என்ன 5ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸ் ஏற்படலாம் லவ் லைஃப்ல. என்ன ஆன்லைன், ஃபாரின் எஜுகேஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மூடு சில நேரம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஃபுட் ஹேபிட்ல கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். என்ன கடன்கள் ஃபேமிலி நீட்ஸ் மூலயமா ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 7ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 7ஆம் வீட்டில் கேது இருக்குன்னா டிட்டாச்மெண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம். அன்கன்வீனியன்ஸ்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கனால டிஸ்டன்ஸ், ஃபாரின் கனெக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது. ஈகோ கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். என்ன 8ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சடன் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஹிடன் எக்ஸ்பென்சஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ரிசர்ச் ரிலேட்டடா, அனாலிசிஸ் ரிலேட்டடா ரொம்ப யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது லக்கு ஸ்லோவா ஆக்டிவேஷன் ஆகும். 9ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறனால ஸ்பிரிச்சுவல் டிராவல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சாக்ரிஃபைஸ் பண்றது மூலயமா லக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மென்டர், ஃபாதர் இவங்கெல்லாம் டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. டிஸ்டன்ஸ் மீன்ஸ் அவங்கள விட்டு நீங்க எங்கேயாவது வெளியில போற மாதிரியோ, வெளியில போய் வேலைக்கு போற மாதிரியோ, நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி. 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 10ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ரிசர்ச் சம்மந்தப்பட்டதா, ஃபாரின் சம்மந்தப்பட்ட வேலைகளில் அதிக ஈடுபாடுகள் ஏற்படலாம். என்ன ரெகக்னேஷன் கிடைக்கும், ஆனால் டிலே தான் கிடைக்கும். ரொம்ப பேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவை. 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கெயின்ஸ் மாடரேட்டாக இருக்கும். 11ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறனால நாலேஜஸ் யூஸ் பண்ணி, டீச்சிங் யூஸ் பண்ணி, கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அது மூலயமா கெயின்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா லக்கை உங்களால் எடுத்துக்க முடியும். 12ஆம் வீட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமான அவங்களுடைய குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு லக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாருமே 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஃபாரின் டிராவல், ரீலொகேஷன் சான்சஸ் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். என்ன இந்த நேரம் உங்களுடைய கர்மாவை கழிக்க வேண்டிய நேரமா இதை கருதிக்கலாம். எதெல்லாம் ஒர்க்கு பெண்டிங்ல இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்க. என்ன எக்ஸ்பென்ஸ் ஃபேமிலி ரிலேட்டடா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிசிப்ளினா கண்ட்ரோல்டா இருக்கணும். நம்ம சேனலோட அந்த ஒரு விஷயம் நீங்க கடைபிடிக்க வேண்டியது இந்த மாசம் என்ன அப்படின்னா, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல்டா வச்சுட்டு பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்க.
புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறது இப்போ வேண்டாம். பெண்டிங் ஒர்க் எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு அதுவே உங்களை எடுத்துகிட்டு போயிடும் உங்கள் கோலுக்கு. ஓகேவா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.